பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசும்போது நம்மளால் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் பாலின சமத்துவம். பாலின சமத்துவம்னா என்ன? சமமாக நடத்துறது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சம வாய்ப்பை வழங்குறது. சரி, இதை சாத்தியப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லா வெளிகள், அதாவது ஆண்கள் இயங்கக்கூடிய அத்தனை வெளிகள்லையும் எல்லா பாலினத்தவரும் இயங்குறப்பில் ஒரு அமைப்பு உருவாகணும் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் வேலைக்கு போகிறது. ஏன்னா மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பாலினமான பெண்கள் வேலைக்கு போகும்போது அந்த வெளியில் நாம் இயங்குகிற ஒரு சூழல் உருவாகுது. அந்த இயங்கும்போது நமக்கான தேவைகள், பெண் பார்வையில் ஒரு பணியிடம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான மேம்பாடுகள், இப்படி எல்லா விஷயத்துலையும் நம்ம முன்னேறுவோம். சரி, இந்திய நாட்டில் சராசரியாக பெண் பணியாளர் பங்கேற்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35% இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 43% பெண்கள் இங்கே வேலைக்கு போய் பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேவைகள் உற்பத்தி துறையில் கிட்டத்தட்ட 64% பெண் பணியாளர்கள் இருக்காங்களாம். தேசிய சராசரியே இதில் வெறும் 42% தான். அதை ஒப்பிடும்போது நம்ம எங்கேயோ இருக்கோம்.